அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஃப்ரெண்டோட வீட்டில் ரிலேஷன் பையன் ஒருத்தன் மோதிர விரலில் மோதிரத்தை போடுறது பதில் நடு விரலில் போட்டுட்டான். அது ரொம்ப டைட் ஆயிருச்சு. அதை கழட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. சோப்பு நுரையெல்லாம் போட்டாங்க, எண்ணெயெல்லாம் போட்டு அந்த மோதிரத்தை இழுத்து பார்த்தாங்க. வரல, ரொம்ப வீக்கம் கூடிருச்சு, பெயின் அதிகமாகிருச்சு. அப்புறம் என்ன பண்ணி யோசிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா பார்த்தான். என்ன அப்படின்னா, இந்த விரலோட அந்த மோதிரம் இருக்குது பார்த்தீங்களா, மோதிரத்துக்கு நடுவில் ஒரு நரம்பு எடுத்து உள்ளே விட்டு இங்கிட்டு இங்கிட்டு அந்த எண்டை பிடிச்சிக்கிட்டு, அந்த மோதிரத்துக்கு பின்னாடி இருக்க நரம்பை அந்த எண்டை பிடிச்சிக்கிட்டு, முன்னாடி இருக்க அந்த மோதிரத்துக்கு முன்னாடி அந்த நரம்பை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குங்க. சுற்றிட்டு அதை இறுதிக்கு பிடிச்சிக்கிட்டு, அப்புறம் இப்போ இந்த மோதிரத்துக்கு பின்னாடி அந்த நரம்போட எண்டை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுற்றி சுற்றி எடுத்தோம்னா அந்த மோதிரம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நவுந்து வந்துருங்க. இதே மாதிரி அந்த நரம்பு முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் ஃப்ரண்டில் இன்னும் கொஞ்சம் சுற்றணுங்க. சுற்றிட்டு மறுபடியும் அகைன் பின்னாடி நரம்போட எண்டை திருப்பி இது மாதிரி இழுத்தோம்னா, சுற்றி எடுத்தோம்னா அந்த மோதிரம் அழகாக முன்னாடி நவுந்து வருங்க. இதை கலெக்டருக்கு ஈஸியாக இருக்குங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. சோப்பு நுரையும் போட்டால் வரல, தேங்காய் எண்ணெய் போட்டும் வரல. கடைசியில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். இது கொஞ்சம் வலி இருந்துச்சு, ஆனால் ஈஸியாக மோதிரம் வந்துருச்சுங்க. இது ஒரு புது விதமான டெக்னிக்காக இருக்குங்க. என் ஃப்ரெண்டு சொன்னேன், இதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நல்லாவும் இருந்துச்சு. ஈஸியாகவும் மோதிரத்தை நாங்கள் கழட்டிட்டோம். இது மாதிரி நீங்களும் மோதிரம் கழட்டம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை காட்டி டாக்டர் மூலிமா மோதிரம் கழட்டிடுங்க. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். இது ஒரு சிம்பிள் மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதவே ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். ஏன்னா வந்து நரம்பு இழுக்கிறப்ப ஸ்கின்னு டேமேஜ் ஆகி புண்ணானாலும் ஆயிரும். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வரல, ரொம்ப பெயினாக இருக்குது, வீக் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். டாக்டர் மூலிமா ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் எடுக்கணும். அதனால் நான் சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். நன்றி மக்களே.